ரஜினிகாந்தின் கூலி திரைப்படம் இந்த ஆண்டின் மிகவும் எதிர்பார்க்கப்படும் படங்களில் ஒன்று என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் மலையாள நடிகர், இயக்குனர் சௌபின் ஷாஹிர் மோனிகா பாடலில் தனது மின்னல் வேக நடன அசைவுகளால் இணையத்தை அதிர வைத்துள்ளார். பூஜா ஹெக்டேவுடன் இணைந்து அவர் ஆடிய நடனம் ரசிகர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. சௌபினின் துள்ளலான நடனமும் அவரது தனித்துவமான பாணியும் மோனிகா பாடலை உடனடியாக ரசிகர்களின் விருப்பமான பாடலாக மாற்றியுள்ளது. பிரபல நடன இயக்குனர் மாஸ்டர் சாண்டி இந்த பாடலுக்கு நடனம் அமைத்துள்ளார். சௌபினின் இந்த அசத்தலான நடனம் அவரது மறைந்த திறமைகளையும் பின்னணியையும் பற்றி அறிய புதிய ஆர்வத்தை தூண்டியுள்ளது. சௌபின் ஷாஹிர் 1993ஆம் ஆண்டு அக்டோபர் 12ஆம் தேதி கொச்சியில் பிறந்தார். அவர் தனது திரை வாழ்க்கையை உதவி இயக்குனராகத் தொடங்கினார். 2013ஆம் ஆண்டு வெளியான அன்னையும் ரசூலும் படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமானார். 2015ஆம் ஆண்டு வெளியான பிரேமம் படத்தில் அவரது சிறப்பான நடிப்பு பரவலான பாராட்டுகளைப் பெற்றது. 2018ஆம் ஆண்டு வெளியான சுடானி ஃப்ரம் நைஜீரியா படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகருக்கான கேரள மாநில திரைப்பட விருதையும் வென்றார். யதார்த்தமான மற்றும் இயல்பான நடிப்பிற்காக அவர் அறியப்பட்டார். மஞ்சும்மல் பாய்ஸ் மற்றும் கும்பளங்கி நைட்ஸ் போன்ற படங்களில் சௌபின் தனது யதார்த்தமான நடிப்பால் ரசிகர்களை கவர்ந்தார். ஆனால் இந்த அமைதியான நடிகர் நடன மேடையில் இப்படி ஒரு தீப்பொறியாக மாறுவார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. மோனிகா பாடலுக்கு முன்பு வரை இது ஒரு ரகசியமாகவே இருந்தது. சௌபினுக்கு எப்போதும் ஒரு தாள உணர்வு இருந்தது என்பதை ரசிகர்கள் இப்போது சுட்டிக்காட்டுகிறார்கள். அவரது பழைய நடன வீடியோக்களை தேடி எடுத்து சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்து வருகின்றனர். மோனிகா ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல என்பதை பீஷ்ம பர்வம் படத்தில் அவர் ஆடிய மூன்வாக் நடனம் நிரூபிக்கிறது. சமூக வலைத்தளங்களில் ஒரு பயனர், அந்த வெட்கப்படும் பையன் கடைசியில் நடன மேடையில் இறங்கும்போது என்று சௌபினை பற்றி பதிவிட்டுள்ளார். மற்றொரு இயக்குனர் சௌபினின் மறைந்த நடனத் திறமையை வெளிப்படுத்திய லோகேஷ் கனகராஜை பாராட்டினார். மலையாள திரைப்பட தயாரிப்பாளர்கள் யாரும் சௌபினை நடனக் கண்ணோட்டத்தில் பார்க்கவில்லை. ஆனால் லோகேஷ் அதை வெளிக்கொண்டு வந்தார். சௌபின் திரையில் அற்புதமாகத் தெரிந்தார் என்று அவர் குறிப்பிட்டார். சௌபின் மீது பொழியும் இந்த ரசிகர்களின் அன்பை அவர் முழுமையாக அனுபவித்து வருகிறார். அவரது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிகளில் மீம்கள், நடன எடிட்கள் மற்றும் ரசிகர்களின் அஞ்சலிகள் நிரம்பி வழிகின்றன. தான் இப்பொழுது ஒரு நடன ஐகானாக போற்றப்படுவதன் முரண்பாட்டை சௌபின் நகைச்சுவையாக ஏற்றுக்கொண்டார். பிரேமம் படத்தில் அவர் ஒரு சக ஆசிரியரிடம் எனக்கு எதுவும் தெரியாது என்று சொல்லும் பிரபலமான காட்சியை அவர் நினைவுபடுத்தினார். கூலி படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கியுள்ளார். கலாநிதி மாறன்சன் பிக்சர்ஸ் சார்பில் தயாரித்துள்ளார். ரஜினிகாந்த் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். மோனிஷா பிளெஸ்ஸி, நாகார்ஜுனா, உபேந்திரா, சத்யராஜ், ஸ்ருதிஹாசன், ரெபா மோனிகா ஜான், ஜூனியர் எம்ஜிஆர் போன்ற நட்சத்திர பட்டாளம் இதில் இணைந்துள்ளது. மோனிகா பாடலைச் சுற்றியுள்ள இந்த உற்சாகம் கூலி திரைப்படம் ஒரு பெரிய பான் இந்தியா பிளாக்பஸ்டராக மாறும் என்பதற்கான அறிகுறியாகும். 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 14ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் கூலி ரஜினிகாந்தின் ஐகானிக் திரை ஆளுமையையும் சௌபின் ஷாஹிரின் அசத்தலான நடனத் திறமையையும் இணைத்து ஒரு மறக்க முடியாத படமாக அமையும்.